Mayakuthu, directed by A.R. Raghavendra. Story and screenplay A.R. Raghavendra, M. Srinivasan. Dialogues Nagaraj Kannan. Music Anjana. DOP Sundar Ramakrishnan. Edited by Naguran Ramachandran. இதில் நடிச்சிருக்கிறது நாகராஜன் கண்ணன், காயத்ரி, ரேகா, ஐஸ்வர்யா ரகுபதி, தினேஷ், மிர்துலா, சாய் தீனா மற்றும் பலர். படம் வந்து என்னன்னா ரைட்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் த கேரக்டர்ஸ் கிரியேட்டட் பை தி ரைட்டர். அதாவது ஒரு ரைட்டரோட ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்கு ஜஸ்டிஃபைடான இருக்கக்கூடிய ஒரு எண்டிங் ஆர் ஒரு 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 ஃபினிஷ் கேட்குற விஷயம் தான் இது. கான்ஃப்ளிக்ஸ் எப்படி அப்படின்னா ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ஸ் ரியலாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அது வந்து தெரியாது. ஒரு 3 பிளாட். ஒரு பக்கம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த ஃபேமிலி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுதா இல்லையா. இன்னொரு பக்கம் ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஃபீஸ் கட்டணும். இன்னொரு பக்கம் ஒரு டானா, ஒரு கேங்ஸ்டராக இருக்கக்கூடியவர் தான் சாய்தீனா. அவருக்குள்ளே ஒரு பிளாக் ஷிப் ஒருத்தர் இருக்காரு. ஒரு 50th கில் முடிச்சுட்டு இந்த தொழிலை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ இவங்க 3 பேரோட பிளாட்டையும் வந்து இவர் வந்து எழுதிட்டு வராரு ஒரு தொடர் கதையாக. இப்போ வந்து அவங்களுக்குலாம் ஒரு எண்டு கொடுக்கணும். இந்த டொமஸ்டிக் ஹெல்ப்பாக வந்திருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு காசு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது, அது ஜஸ்டிஃபைடு எண்டிங்காக. அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் வந்து அவங்க அம்மா இல்லை, அந்த ஒய்ஃப் இல்லை, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்டிங் கொடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் டாக்டர் படிக்க முடியுதா இல்லையா, நீட் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை தொட்டு அதுக்கு பாசிட்டிவான எண்டிங் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்களா, அதுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவான எண்டிங்ன்றதை ரிவீல் பண்ணியிருக்காங்களா இல்லையா. அண்ட் இந்த பக்கம் கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடு கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடியது யார், அவர் வந்து அவரோட மிஷனில் ஜெயிக்கிறாரா இல்லையா, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்டிங் வச்சுருக்காங்க. அந்த எண்டிங்கெல்லாம் நீ எனக்கு இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும்னு சொல்லி சேஸ் பண்ணி வரக்கூடிய கேரக்டர்ஸு ரியல் லைஃப்பில் அந்த ரைட்டர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இதை வந்து ஒரு படமாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய வந்து என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஸ்டார்டிங் இருந்தால் அந்த கதைக்கு நல்ல எண்டிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து யதார்த்தமாக இதுதான் ஒரு எண்டிங்காக இருக்குங்கிற ஒரு விஷயம். ஆடியன்ஸ் என்ன படிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஈஸியாக வந்து யாரையும் வந்து டக்குன்னு இவங்களோட வறுமையினால இவங்க தான் வந்து இதை தப்பு பண்ணியிருப்பாங்கன்ற இடம் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து சூசைடு தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. அதே மாதிரி குலத்தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியலன்னா நமக்கு வந்து குலத்தொழில் இருக்குது, கார்பென்ட்ரி அப்படிங்கிற மாதிரி விஷயம். இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்களை வந்து இந்த மெசேஜஸ் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து அவர் ஒரு ஜேர்னியில் ஒரு ட்ராவலில் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ அதுக்கான எண்ட் பாயிண்ட் கொடுக்கணும். அந்த எண்ட் பாயிண்ட் வந்து சரியா இல்லை அப்படின்னு அந்த கேரக்டர்ஸ் ஃபீல் பண்ணி அவரோட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இதுதான் வந்து மாயக்கூத்து. இந்த படம் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 25 lakhs எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நம்ம படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து தெரிய வந்தது. இது வந்து ஒரு சர்ப்ரைசிங் விஷயம். ஏன்னா அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25 lakhs மாதிரி இருக்காது. வெரி வெல் மேட் டீசன்ட் மூவி. அதை வந்து சொல்லலாம். நிறைய உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அதாவது த வேர்ல்ட் அக்கார்டிங் டு கார்ப் அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று, சிமிலர் பேட்டர்ன். அண்ட் 6 characters இன் சர்ச் ஆஃப் அன் ஆத்தர், இதுவும் சிமிலர் பேட்டர்ன். இதெல்லாம் வந்து இந்த படத்தை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம். பட் அதோட செட்டு, அதோட கேரக்டர்ஸு, அதில் இருக்கக்கூடிய செட்டப்பு, பீரியடு, அதோட அட்மாஸ்ஃபியர், சரௌண்டிங், ஸ்டேஜிங் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து இண்டியனைஸ் பண்ணி எந்த விஷயங்களை டச் பண்ணால் நம்ம ஆடியன்ஸ்க்கு அது வந்து கனெக்ட் ஆகுங்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து எழுதி அதுக்கான டயலாக்ஸை ப்ராப்பராக கொடுத்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை டேரெக்டாக கொடுத்து நாகராஜன் கண்ணன் வந்து ரைட்டர் வாசன் அப்படின்ற மாதிரியான பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த வந்து பிலீவபிலிட்டியை வந்து கொடுத்துருக்காரு. லுக்ஸில் வந்து ஜெயராம் ஆக்டர் மாதிரி இருக்காரு, இல்லை டேரக்டர் ராம் மாதிரியான வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குது, அவரோட சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் வந்து இவருக்குன்ற ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ பர்ஃபார்மன்ஸில் பிலீவபிலிட்டியாக காமிச்சிருக்கிறேன். என்னங்க ஒரு ரைட்டர் எழுதுறாரு கதை, அது எப்படிங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வெளியே வந்து பேசும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளை வந்து யோசிக்கவே வைக்காமல் பர்ஃபார்மன்ஸில் வந்து பிலீவபிலிட்டியை ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் கூட இருக்கிற சப்போர்ட் காஸ்ட் எல்லாருமே, ஐஸ்வர்யா ரகுபதியாக இருக்கட்டும், அவங்க பேர் அவர் கார்பெண்டராக வரவராக இருக்கட்டும், அந்த சின்ன பையனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த ஸ்கூல் பொண்ணாக வந்திருக்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கட்டும், சாய்தீனா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவர் வந்து டானா, ரவுடியா, கேங்ஸ்டரா. ஸோ எல்லாமே அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பிலீவபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்டேஷன் அண்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அதாவது ஒரு ரைட்டர், அந்த ரைட்டரோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறோங்கிறத சொசைட்டியில் எந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வியூ பாயிண்ட்டையும் இதை வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான படம். நம்ம இதுக்கு முன்னாடி 6லேருந்து 60 வரை ஒரு ரைட்டர்ஸ் லைஃப் பார்த்துருப்போம், ஒரு ரைட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இதை வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி இதை வந்து 6லேருந்து 60 வரை ஒரு அனதர் சாப்டர், ஒரு அனதர் டைமென்ஷன் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய லைஃப் லெசன்ஸ் வருது, நிறைய டிஃப்ரெண்ட்டான வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஒரு ரைட்டருக்கும் அந்த கேரக்டர்ஸுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கான்ஃப்ளிக்டில் நிறைய மெசேஜ், சோஷியல் மெசேஜஸ் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த 3 பிளாட்டில் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து
டச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி நீட்டாக இருக்கட்டும், குலத்தொழிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த கேங்ஸ்டர் அந்த வந்து ஒரு 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 இந்த ட்ரஸ்ட்வர்தினஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாரல்ஸ் இதெல்லாம் இது பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இனிஷியலாக அதுதான் வந்து உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, பரவாயில்ல டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரியக்கூடிய விஷயம். நம்ம லீடாக வந்திருக்கக்கூடியவராக இருக்கட்டும், இந்த வாசன் கேரக்டரில் வரவராக இருக்கட்டும், செல்வி கேரக்டரில் வரவங்களா இருக்கட்டும், கார்பெண்டராக வரவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து சாய்தீனா, இவங்க எல்லாமே வந்து இது வந்து கதை, இது வந்து என்னதான் இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸாக வந்தாலுமே வந்து அந்த பிலீவபிலிட்டியை ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பாக அது வந்து டிக் வாங்குற இடமா இருக்கும். மியூசிக் அஞ்சனா நம்ம வந்து சொல்லணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபீல்டில் இருக்குங்க. அது வந்து உண்மையாகவே நம்ம சொல்லணும். வந்து என்னதான் வந்து லிமிட்டட் பட்ஜெட்டாக இருந்தாலும் வந்து என்ன மியூசிக் கொடுக்க போகிறோன்றதுல வந்து லிமிட் கிடையாது இல்லையா? அதில் வந்து லிமிட்லெஸ்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஒர்க்கும் வந்து டிக் வாங்கும். குவாலிட்டி ஆஃப் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடம் வந்து டிக் வாங்கும். விஷுவல்ஸ் ரொம்ப நார்மலான விஷுவல்ஸ் தான். ரொம்ப வந்து மெனக்கெட்டு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து போயட்டிக்காக விஷுவல்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணாமல், படம் இதுதான், கதை இதுதான், இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் சொல்ல போகிறோன்னா அந்த மெத்தடுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக வந்து விஷுவலாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டிக் வாங்குற இடமா தான் இருக்குது. டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து இது புரியுமா அப்படின்றது கொஞ்ச நேரம், அது ஒரு 10 நிமிஷத்தை விட்டுட்டாங்கன்னா வந்து ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டாக உள்ள வந்துட்டாங்கன்னா அது வந்து எவ்வளோ பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்று தானே தவிர வந்து மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் நம்ம ஊரில் ஒரு நாவல் பேஸ் பண்ண ஒரு நாவல் மாதிரியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.